ஹாய் மக்களே. ஒரு வழியாக ஸ்விக்கியோட இன்கம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2480 ருபீஸ் வந்திருக்கு. அது போக ரேப்பிடோவில் ஒரு 148 ருபீஸ் வந்திருக்கு. டோட்டலாக ஒரு 1600 ரவுண்ட் ஃபிகராக வந்திருக்கு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நான் பெட்ரோல் மட்டுமே 1700 போட்டிருக்கேன். என்னடா இது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ருபீஸ் வருது. 2000 பெட்ரோல் போட்டோம்னா 1000 ரூபா தான் லாபம் வரும் போல், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா என்னோட பைக் வந்து வெறும் லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் தான் தருது. ஸோ அதனால் ரொம்ப இன்கம் ரொம்ப கம்மியாக வருது. அது போக எதனால் இன்சென்டிவ் எனக்கு அது மாதிரி எதுவுமே வரல. ஸோ அதனால் நான் அந்த ஸ்விக்கி டிரைவர் ஒருத்தவர்கிட்ட இந்த மாதிரி ஆப்பை காமிச்சு அவர்கிட்ட கேட்டேன். இப்போ அவர் தான் சொன்னார், நீங்கள் ஜாயின் பண்ணப்பயே ஃபுல் டைமாக கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து 12 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே 9 hours ஓட்டணும் தொடர்ந்து. ஸோ அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வரும் அப்படி சொல்லிட்டாங்க. நான் ஃபஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 18 ஆர்டர்ஸ் முடித்தேன். 18 ஆர்டர்ஸ்க்குலாம் 320 ரூபா ஏதோ இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வரவே இல்லை. என்னன்னு பார்த்தா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு அது தெரியல. ஆனால் உண்மையாலே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இந்த வீக் பார்ப்போம், மறுபடியும் ஸ்விக்கியெல்லாம் ஓட்டி பார்ப்போம். மண்டேலேருந்து எப்படி வருதுன்றத பார்க்கணும். இன்னொரு அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இது செட் ஆகலை, இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் இதை வச்சு தான் என்ன தான் நான் 0 to million சேலஞ்ச் பண்ணாலுமே என்னோட கமிட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது. டியூ கட்டணும், வீட்டில் செலவுக்கு தரணும், அதுபோக என்னோட எக்ஸ்பென்சஸ்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் நான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அதனால் இந்த இன்கம் சப்போஸ் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஏதாவது பிளான் பண்ணலாம், வேலைக்கு போகலான் இருக்கேன். அது போக நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டிக்கெலாம் கிளைம் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து கால் பண்ணி பேசலான்ட்டு டேட்டா எடுத்தேன். கூகுளில் நியர்லி 11,300 கான்டாக்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் அதை டேட்டாவை என்னால் ரிட்ரைவ் பண்ண முடியல. அதனால் நான் இப்போ ஒன்றா தான் தேடி டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 870 கான்டாக்ட்ஸை வந்து நான் இப்போ டைப் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். மொத்தமாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், டிலே ஆனால் பரவாயில்ல, மொத்தமாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஷெட்யூல் பண்ணி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்பயே பண்ண ஆரம்பித்தோம்னா எங்கேயும் போய் இடையில போய் நின்றுக்கும், ஸ்டக்காகி நிற்கும். ஸோ ரொம்ப இஷ்யூ வந்துடும். சரி பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்றத நெக்ஸ்ட் இதில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த வீக் ஓட்டி பார்ப்போம், இதில் எப்படி 9 hours ஃபுல்லாக ஓட்டி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சிரமம் தான் உண்மையாலே. 9 hours எல்லாம் ஓட்டணும் அப்படின்றப்ப இத்தனைக்கும் மைலேஜும் தராத வண்டி. சரி பார்க்கலாம் அப்படின்றேன். ஓகே, தேங்க்யூ, see you later.